அப்படியே வருவோம். அது வந்து சேப்பு விளக்கு ஏரியா. இது பார்த்தீங்கன்னா இந்த மேடம் துசான்னு சொல்லிட்டு துபாயிலையும் இருக்குது. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிகேஎஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம நெதர்லாண்ட்ஸில் ஈவினிங், அதாவது நைட்டில் ஒரு வாக் பண்ண போகிறோம். வாங்க போயிட்டு ஊரை சுற்றி காமிக்கிறோம். நைட்டில் செம்மையாக இருக்குது ஊர். போகலாமா? ஸோ நம்ம வந்து இப்போ ஆம்ஸ்டாம் சென்ட்ரல் ஆப்போசிட்டில் இருக்க டேம் ஸ்கொயர் ரோட் இங்கே வந்திருக்கோம். அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கிறிஸ்மஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாஸ் வேகன் ஃபுட்ஸ். ஐஸ்கிரீம் போல. பாலன் ஃப்ரைஸ். எவ்வளோ கூட்டம் பாருங்க. மேனிக்கின் பீஸ் ப்ரைஸ் வாங்குறது எவ்வளோ கூட்டம். ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன் அது மேனிக்கின் பீஸ். இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இருக்கு பாருங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட் காந்தி. ஹலால் ஃபுட், ஷவர்மா. அப்படியா? லக்ஷ்மி ஃப்ரைஸ். இதுவும் ஃப்ரைஸ் தாங்க. ஆமாம், நான் ஃபுல்லாக இருக்கேன். நல்லா கூட்டமாக இருக்குது. ஆமாம், அதனால வாக் போயிட்டு வந்து சாப்பிட்லாம். இது பாடி மியூசியம். அது
பாடி ஸ்கேன் பார்க்குறீங்களா உங்கள் பாடியை ஸ்கேன் பண்ணி? நானே என்னுடைய எடுத்து பார்த்துக்கேன். எது சூப்பராக இருந்த இடம்? ஆ எந்த செமையாக இருக்குங்க. நீங்கள் எங்கிட்ட இந்த பக்கம் போகிறோமா இல்லை ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட் நம்பி இருக்கும். с кем, да. கேஎஃப்சியா? அது சாப்பிட மாட்டேன் நம்ம தான். பாட்டு என்ன பார்த்தாலும் மெக்டானல்ஸ் தான் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. இல்லை ட்ரான் வருமா? இங்கே போய் பார்ப்போம். இந்த இருக்கு. பக்கத்தில் எவ்வளோ தூரம் நடந்து வந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கடைங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஹோட்டல்ஸும் இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இங்கே இப்போ வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா டேம் ஸ்கொயர். இந்த இடம் பேர் தான் டேம் ஸ்கொயர். அப்படி சுற்றி பாருங்கள், ஒரு ஸ்கொயராக இருக்குல்ல, எல்லா கடலும் சுற்றி இது ஸ்கொயர். இதுதான் டேம் ஸ்கொயர். வந்துட்டோம் டேம் ஸ்கொயருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் இருக்கும் நினைக்கிறேன் இந்த டேம் ஸ்கொயரு. ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. சரிதா? ஓகே, சரி. முடிஞ்சு திரும்ப பாருங்கள். அடுத்து எங்கே போகலான்ட்டு பார்க்கலாம். அப்படியே வாக் போகலாம். அதாவது நைட்டில் ஒரு சூப்பர் ஈவினிங்காக இருக்குது. கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டு. சங்கர் இங்கே இருக்குது. நல்ல கிளைமேட்டு. ஒரு மியூசிக் வேறு அந்த பக்கம் வாசிச்சிருக்காரு யாரோ ஒருத்தர் அண்ணன். அப்படியே கேட்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மேடம் துசான்னு சொல்லிட்டு துபாயிலையும் இருக்குது. ஃபேமஸ் பர்சனாலிட்டியும் வேக்ஸில் பண்ணியிருப்பாங்க. மெழுகு சிலை பண்ணியிருப்பாங்க. அது அந்த மியூசியம் இங்கே தான் இருக்குது. டேம் ஸ்கொயர் தான் இருக்குது. காமிக்கிற மாதிரி இதுதான். இதுதான் அந்த மேடம் துசா. இது பார்த்திங்கன்னா துபாயில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஜெயின் வீல்னு இருக்கு இல்லையா, ஐன் துபாய். அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இது இங்கே இருக்குது டேம் ஸ்கொயரில். ஆம்ஸ்டர்டாம். இது உலகம் ஃபுல்லாக நிறையா மோஸ்ட் ஆஃப் பிளேசஸில் இருக்குது. ஸோ இங்கேயும் இது இருக்குது. யாராவது இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்க்கணுன்னா இங்கேயும் பார்க்கலாம். நீங்கள்
ஏதோ ஒரு இசை வருது, இசை நம்மளை இழுக்குது. இந்த இசை பக்கம் போமா, இசை நம்மளை இழுக்குது அந்த பக்கம். இசை பக்கம் டைம் ஆகிடும். மொபைல் எடு. தெரியுது அவங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க. ப்ளேஸ் வெளியிட்டு அந்த அதுக்குன்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. மியூசியம் மாதிரி இருக்குது. உள்ள போய் பார்க்குறாங்க, பார்க்கலாம். டிக்கெட்ஸ்லாம் விற்கிறாங்க. பார்க்குறவங்க பார்க்கலாம். 100% வாலன். சரிங்களா? இப்போ வந்து டேம் ஸ்கொயர்லேருந்து நேராக அந்த பக்கம் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது ஹாலண்டில். ஜஸ்ட்டு பார்க்க தான் போகிறோம். பார்த்துட்டு அப்படியே வருவோம். அது வந்து சிவப்பு விளக்கு ஏரியா. இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து என்ன சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அது வந்து லீகலாக வச்சுருக்கு இந்த நாட்டில். ஸோ அது வந்து ஒரு அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணலாம். சைட் மாதிரி போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போகிறோம். ஃபுல்லாக ஹோட்டல்ஸ். நம்ம போகிற இடத்துல ஃபுல்லாகவே 2 பக்கம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நிறையவே இருக்குது. கம்ப்ளீட்டாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மெக்சிகன் இருக்குது, ஒரு சைடு பீஸா இருக்குது, ஒரு பக்கம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், எனக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பார்க்க முடியுதுனால எல்லாமே இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். ஹவுஸ் ஆஃப் ஃப்ரைஸ். இல்லை ஃப்ரைஸ் இவ்வளோ இருக்குது. பெரிய பிஸ்னஸ் போல ஃப்ரைஸ் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஃப்ரைஸ் தான் இருக்குது. ஸ்ட்ரீட் ஹவுஸ், டங்கின் டோனட்ஸ், நியூயார்க் பீஸா, அர்ஜென்டினா ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்டீக்ஸ். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்னி அர்ஜென்டினா, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு, டோல்ஸ் ஜெலாட்டோ ஐஸ்கிரீம்ஸு, கேண்டி ஷாப். இவ்வளோ அர்ஜென்டினா ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. அர்ஜென்டின் ரெஸ்டாரண்ட் இவ்வளோ இருக்குது. falafel, shawarma, wok, Chinese again. ஓகே பார்க்கலாம். இது பொட்டிக்னு போட்டுருக்கேன். ஓகே சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இந்த இருக்கு பாருங்க, கலர் ஒரு பிங்க் கலராக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒர்க்கு அந்த மாதிரி உள்ளது. ஒன்லி நம்ம தெருவை தான் காமிக்கிறோம். நைட் லைஃப் என்ன இருக்கு சார்? எல்லாமே ஷாப்புன்னு தாங்க போட்டிருக்கான் அவன்.
Chinese restaurant, Sichuan province, Sichuan, place of ramen, Namki, Yu தெரியுதா வரிசை சைனீஸ் தான் 4-5 ஷாப் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது இங்கே பாருங்க ஹாங்காங் டெம்பிள் சைனீஸ் டெம்பிள் தான் அவ்வளோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது We are in the Chinese streetல இருக்கோம் ஃபுல்லாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸு சைனீஸ் ஹோட்டல்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ரெஸ்டாரண்ட்டு ஊரில் இல்லாத ரெஸ்டாரண்ட்டே இல்லை போல் தாய் போர்ச்சுகீஸ் அர்ஜென்டின் ஓகே நெதர்லாண்ட்ஸ் நைட் வாக் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவும் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வர்ற வீடியோ தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரையும் see you then take care bye bye